ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் மேன்ச்சோ சூப். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட், சில்லி சாஸ், சோயா சாஸ், பீன்ஸ், வினேகர், கார்ன்ஃப்ளோர், கார்லிக், ஜிஞ்சர், டொமேட்டோ கெச்சப், சால்ட், எண்ணெய். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறது. இது போதும். இப்போது இஞ்சி வந்து நம்ம இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ அந்த இஞ்சி வந்து பொடிசாக நறுக்கின இஞ்சி. அப்புறம் அதே மாதிரி பூண்டுவும் நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ பூண்டு, இதோட பீன்ஸ் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். நீங்கள் வெஜிடபிள்ஸில் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ கேபேஜ் போட்டுக்கலாம், இதில் நூடுல்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா கேபேஜ், பீன்ஸ், பன்னீர், கேரட் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து பீன்ஸு கேரட் மட்டும்தான் போடுறேன். கேரட்டு துருவிட்டு வச்சுருக்கோம். துருவின கேரட் போடுறோம். நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணுறீங்கன்னா பன்னீர் வந்து செப்பரேட்டாக வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸ் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விடுறேன். இந்த சூப்புக்கு தேவையான சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூன், சில்லி சாஸ் அதுவும் ஒரு 2 ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ, சூப் எவ்வளோ வேணுமோ அவ்வளோருக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு சூப் வேணுன்றதுனால நான் சூப் தண்ணி ஆட் பண்ணிட்டேன், ஹையில் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு நம்ம ஆட் பண்ணலாம். சால்ட் எப்போவுமே வந்து அரை சால்ட்டாக போடுங்க சூப்புக்கு. தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம், கொதிக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் வெந்திருக்குங்க. ஸோ இப்போ எல்லாம் வெந்த அப்புறம் நம்ம வந்து கொஞ்சோண்டு வினேகர் வந்து ஜஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் மட்டும் போட போகிறோம். இப்போ வந்து ஃபைனலாக இது வந்து போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக கார்ன்ஃப்ளோர் வந்து நம்ம கலக்கி இதில் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ கார்ன்ஃப்ளோர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு
இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஸோ இப்போ இது வந்து நம்ம கொதிக்குது இல்லையா, இப்போ இதுலேயும் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரைஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் ஜஸ்ட்டு சும்மா வந்து இதை ஆட் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் இதில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேபேஜ் போட்டாலும் அழகாக இருக்கும். ஸோ இதோட வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த நூடுல்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரைம்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க இல்லையா, நல்லா சரியாக இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் எண்ணெய் சூடான உடனே நான் உங்களுக்கு அதுவும் காமிச்சிடுறேன். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சுங்க. ஸோ நான் என்கிட்ட வந்து இந்த நூடுல்ஸ் இருக்குது. ஸோ இந்த நூடுல்ஸை வந்துட்டு நம்ம பொடி பண்ணிவிட்டு இப்படி போடலாம், இல்லை நீட்டாகவும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நூடுல்ஸை வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வடகம் மாதிரி ஆகிடும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நல்லா வெந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி வெஜ் மேன்ச்சூ சூப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இதை சர்வ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஹோட்டலில் தான் இதை சாப்பிட்ணுன்னு எல்லாம் கிடையாதுங்க. இது வந்து நான் வெஜ்ஜு மேன்ச்சோ சூப் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான்வெஜ் பண்ணணுன்னா சிக்கன் பாயில் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து இதுலேயே வந்து பீஸ் பண்ணி போடலாங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி எக்கு போடலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஃபைனல் வந்து நம்ம வந்து பெப்பர் சூப்புனால நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பெப்பர் வந்து ஆட் பண்ணுறோம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட இந்த நூடுல்ஸ் வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து நம்ம இதில் மேலே போட்டுக்கணும். இதில் போட்டு சாப்பிட்டுக்கணும். ஸோ வெஜ் மேன்ச்சோ சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.